ஹாய் வெல்கம் டு மணி விளாக்ஸுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிங்க எவ்வளோ டெய்லி பே பண்ணணும் ரேப்பிடோவுக்கு யூபருக்குலாம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இன்றைக்கி வந்து யூபர் ரேப்பிடோ பிகாஸ் நான் வந்து இந்த 2 ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இதை பற்றி தான் எனக்கு தெரியும். தெரியாதது நம்மளுக்கு சொல்லக்கூடாது. நான் ஓலா யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம யாத்திராவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ யூபர் ரேப்பிடோ அந்த அட்டாச்மெண்ட் டீட்டெயில் மட்டும் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய் யூபர்னா யூபர், இல்லை ரேப்பிடோனா ரேப்பிடோ. ஆக்சுவலாக நார்மலாக யூஸ் பண்ணுற ஆப் வந்து வேறு, இது வேறு. நார்மலாக வந்து நம்ம கஸ்டமராக போகிற ஆப் வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோன்றது ரேப்பிடோ கேப்டன்னு வரும், யூபர்ன்றது யூபர் டிரைவர்னு வரும், ஓலான்றது ஓலா பார்ட்னர்னு வரும். ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து நார்மலாக நம்ம கஸ்டமராக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோன்னு தான் இருக்கும், யூபர்னு இருக்கும், ஓலான்னு தான் இருக்கும். பட் இது வந்து ப்ளே ஸ்டோரில் நம்ம அதை ஏர்ன் பண்ணணும், நம்ம சம்பாதிக்கணும், அதில் நம்ம வண்டியை அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட். அது வந்து ரேப்பிடோ கேப்டன், யூபர் டிரைவர், ஓலா பார்ட்னர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி இந்த ப்ரொஃபைல் கொடுத்ததுனால இது இப்படி இருக்குது. இல்லைனா எல்லாம் பிளாங்காக இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணணும். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேட்டிங் பாருங்கள், பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்னு இருக்குது. ஏன்னா ரேப்பிடோவில் நான் சரியாக டியூட்டி எடுக்கல, யூபர் தான் ஓட்டினேன் இன்றைக்கி நிறைய. ஸோ ப்ரொஃபைல் இன்ஃபார்ம் ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போனீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயிலாம் கொடுக்கணும். நேமு, டேட் ஆஃப் பர்த்து, வேறு என்னென்ன அந்த மாதிரி நம்மளோட டீட்டெயில் எல்லாமே. ரெண்டாவது ரேப்பிடோ ஐடி கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அது இது பண்ணிங்கன்னா அது ரேப்பிடோ ஐடி கார்டு வந்து அதில் ஷோ ஆகிடும். அது வேணும்னா நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நைட்லலாம் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் போலீஸ்லாம் கேட்டாங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம்ல, அதுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் டிரைவிங் லைசன்ஸு. டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வீலர் லைசன்ஸே போதும், பேட்ஜ்லாம் தேவை கிடையாது ஆட்டோவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோவோட ஆர்சி புக்கு. ஆக்சுவலாக புதுசாக யாரெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆர்சி புக் வராது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எனக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45 டேஸ் ஆகிடுச்சு, இப்போ தான் வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு டாக்குமெண்ட் ஒன்று நம்ம கொடுப்போம், அதில் வந்து சீல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அது இருந்தாலே போதும், அது சப்மிட் பண்ணுங்கள், ஓகேவாயிடும். நெக்ஸ்ட் நம்மளோட பேன் கார்டு இதில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு. இது எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸில் அது வெயிட்டிங் பண்ணி நம்ம ப்ரொஃபைல்லாம் எல்லாமே இது பண்ணி ஓகே பண்ணி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பிளாங்காக இருக்கும். நம்ம இப்போது இந்த மாதிரி இந்த ஆஃப் டியூட்டி, ஆன் டியூட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன்லாம் அப்போ பண்ண முடியாது. அது ஃபுல்லாகவே ஆஃப்லேயே தான் இருக்கும். நம்மளது ஓகே 24 ஹவர்ஸில் வந்து அவங்க அதை அப்ரூவல் கொடுப்பாங்க. கொடுத்தோடனே அது ஓகே ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். அது வரைக்கும் அது பிளாங்காக இருக்கும். என்னென்னு வரும்னா வெயிட்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன் வரும். ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த பேசிக் டாக்குமெண்ட் இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, அதே மாதிரி டெய்லி டியூட்டி ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன் டியூட்டி காலையில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ பாருங்கள், ரேப்பிடோ சர்வீஸ் வெயிட்டிங் ஃபார் ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் வந்துடும், ரிசீவ் ஆகிடும். நான் பெரும்பாலும் வீட்டில் இருந்து ஆன் பண்ணுவேன், வீட்டு நியர்பையே கிடச்சிடும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரேப்பிடோவில் பார்த்திங்கன்னா ஆக்சஸ் ஃபீஸு ஆக்சுவலாக டெய்லி பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவுக்கு பார்த்தீங்கன்னா 29 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா மொத்தமாக நீங்கள் டெய்லி பே பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஒரு 4 நாள் வரைக்கும் நம்ம அப்படி ஓட்டிக்கலாம். ஈவினிங்ஸ் வந்தோடனே நம்ம பே பண்ணிக்கலாம். பே பண்ணுற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ இருந்து பாருங்கள், நான் வந்து இப்போ ஒரு 3 நாளாக ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ 75. இப்போ நாளைக்கு வந்து இதை பிளாக் பண்ணிவிடுவான். 100 ரூபா வந்துச்சுன்னா பிளாக் பண்ணிவிடுவான். அப்போ நான் என்ன பண்ணணுன்னா ரீசார்ஜ் வேலெட்டு அது கொடுத்துட்டு பேன்ற ஆப்ஷனில் போனோன்னா அது ஜிபே, அது பேங்க் இது அதெல்லாம் கேட்கும். ஜிபே, யூபிஐ, கார்டு எல்லா ஆப்ஷனும் இருக்கும். அதை போட்டு நீங்கள் அதை பே பண்ணிக்கலாம் டெய்லி. ஸோ டெய்லி பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸி வேலை. ஏன்னா திடீர்னு நம்ம மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கன்னா ஒரு நேரத்தில் போயிடுவோம், அது பார்த்திங்கன்னா அவன் பிளாக் பண்ணி வச்சுருவான். நம்மளுக்கே தெரியாது அவன் பிளாக் பண்ணிட்டான் அப்படின்னு. நம்ம என்னடா இது டியூட்டியே வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கே தெரியும். ஏன்னா அது காட்டாது வேறு, லோ வேலட் பேலன்ஸ் எல்லாம் நான் பிளாக் பண்ணியிருக்கேன், நம்ம பார்த்தா தான் அது தெரியும். ஸோ டெய்லி 29 ருபீஸ் இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, பே பண்ணிவிடுங்க. மற்றபடி இதில் வந்து வேறு எதுவும் பெருசாக எதனா ஒன்றுனா ஹெல்ப்பு, இப்போது டியூட்டி எதனா கேன்சல் பண்ணணுன்னா அந்த டியூட்டி வந்தோடனே நீங்கள் ஹெல்ப்பில் போய்ட்டு
டிராஃபிக்காக இருக்குது, என்ன காரணமோ அதை சொல்லி கேன்சல் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் வந்து சர்வீஸ் மேனேஜரு அது டீட்டெயிலாம் இருக்குது. இது இப்போ ஆட்டோவில் ஆனில் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா டியூட்டி எல்லாமே ஆனில் இருக்குது. பைக் இருந்துச்சுன்னா அந்த பைக்கு இதில் ஆப்ஷன்லாம் வரும். ஓகே, அவ்வளோதாங்க. இது வந்து ரேபிட்டோவில். ஸோ டாக்குமெண்ட்டு அந்த எல்லா டீட்டெயிலும் சொல்லியாச்சு. ஓகே, யூபரில் சேம் அதே மாதிரி அக்கௌண்ட்டில் எல்லாமே இருக்குது. டாக்குமெண்ட்டில் போனோம் அப்படின்னா ஸோ பேங்க் அந்த பேங்க் டீட்டெயில் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன், இன்சென்டிவ்லாம் நிறைய இருக்குது யூபரில். டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஃப்ரண்ட்டு பேக்கு, பேசிக் டீட்டெயிலு நம்ம இதில் மாதிரியே தான். ஆர்சி புக் இல்லாதவங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ ஒரு இது கொடுப்பாங்க, ஸ்லிப்பு, அதை வச்சு பண்ணிவிடுங்க. ஓகே, யூபரில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இன்சென்டிவ் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூபரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 125 டியூட்டி ஓட்டினீங்க ஒரு வாரத்துக்கு சண்டேக்குள்ளே அப்படின்னா 2000 ரூபா இருக்குது. நான் ஃபஸ்ட்டில் வாங்கியிருக்கேன், ஃபஸ்ட்டு மாதம் 1200 ரூபா அது கிரெடிட் ஆகிடும் நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டெய்லி எனக்கு வந்து இன்சென்டிவ், நம்ம ஓட்டுறதை பொறுத்து நம்மளுக்கு இன்சென்டிவ் வரும் யூபரில். அந்த பேங்க் டீட்டெயில் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பேங்க் டீட்டெயிலாம் கொடுத்துட்டோன்னா யூபர் நம்மளுக்கு கிரெடிட் பண்ணிவிடுவான். அதே மாதிரி யூபரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி இந்த ரேபிடோ மாதிரி 29 ரூபாலாம் கட்ட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஓட்டுறீங்களோ அதை வச்சு அந்த வேலெட்டில் சேர்த்து பார்த்தீங்களா, அதுலேருந்து அவங்க மைனஸ் பண்ணிப்பாங்க. ஒரு 4 டியூட்டி ஃபஸ்ட் டியூட்டி நீங்கள் எடுத்து யூபரில் ஓட்டினீங்களே போதும், ஆல்மோஸ்ட் ஒரு ஃபஸ்ட் டியூட்டியோ ஒரு 35 ரூபா வரைக்கும் அவன் கொடுத்துருவான். அதுலேருந்து அந்த 29 ரூபா மைனஸ் பண்ணிப்பான். இதுக்கும் 29 ரூபா டெய்லி பே பண்ணணும். பட் அதை வந்து அவன் வந்து அந்த வேலெட்லேருந்தே மைனஸ் பண்ணிப்பான். இதுக்கு நீங்கள் டெய்லி பே பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது, கரெக்டாக ஓட்டினா போதும். அதே மாதிரி ரேபிட்டோ வந்து யூபர் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, யூபர் வந்து கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்க, ஒரு கம்பெனி மாதிரி இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் 12 ஹவர் மற்ற இப்போது ரேபிட்டோ வந்து நீங்கள் 12 ஹவர் எப்பவுமே ஆன்லைன்லேயே இருக்கலாம். இப்போ வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆன்லைன்லேயே வச்சுட்டு டப்புனு காலையில் எழுப்பி டியூட்டி வந்தோன்னா அப்படியே கூட எழுந்துச்சு போகலாம். பட் யூபர் அப்படி கிடையாது, 12 மணி நேரம் தான் ஒர்க்கிங் டைம், ஒரு கம்பெனி மாதிரி. அதுக்கடுத்தது 6 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ நீங்கள் நைட்டு தெரியாமல் டியூட்டி முடிச்சுட்டு ஆன் பண்ணாமல் அப்படியே ஆன்லைன்லேயே அப்படியே டியூட்டிலேயே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது அவன் பிளாக் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் 6 மணிக்கு ரெஸ்ட் 12 ஹவர் ஆகிட்டு இருக்கும் டைமிங்கு. 6 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்தா தான் திருப்பி நீங்கள் டியூட்டி போட முடியும். அது வரைக்கும் டியூட்டி போட முடியாது. ஸோ யூபர் சில இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு அது பிடிக்கும். சில விஷயம் நல்ல விஷயம்லாம் இருக்குது யூபரில். பட் என்ன பிரச்சனைனா ரேட்டு தான் கொஞ்சம் பீக் ஹவரில் நல்லாயிருக்கும், மற்ற நேரத்தில் நார்மலாக இருக்கும். ரேபிட்டோ எப்பவுமே கொஞ்சம் சேமாக இருக்குது. அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அட்டாச்மெண்ட்லாம் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு எதுவும் தெரியலனா நியர்பை இருக்க சென்டரில் போய் அட்டாச் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாதீங்க. ஓகே, கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் நியர்பை யூபர் அட்டாச்மெண்ட் சென்டர்னு, அதில் வரும். அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோம்னா ஐடி பிளாக் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி வேறு மொபைல் நம்பரில் போட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போது இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோனு ப்ளே ஸ்டோரில் வந்து யூபரு, ரேபிட்டோ எல்லா ஆப்பும் வந்து சப்போர்ட் ஆகுதுங்க. எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ கேப்டன் இருக்குது, யூபர் இருக்குது, ஓலா பார்ட்னர் இருக்குது. பட் ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம் நம்ம இதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது சப்போர்ட் ஆகாது. அதாவது நம்ம கஸ்டமராக போகிற ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, ரேபிட்டோ நார்மலு, யூபரு, ஓலா, இதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமராக யூஸ் பண்ணுற ஆப் இருக்குது. பட் அதில் பார்ட்னராக சேர்ந்து இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணோம், அதை ஏர்ன் பண்ணுறோம், சம்பாதிக்க நினைக்கிற அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப் ஸ்டோரில் வந்து ஐஃபோனில் கிடையாது. பட் யூபர் மட்டும் இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. யூபர் டிரைவர் ஆப் வந்து ஐஃபோனில் சப்போர்ட் ஆகுது, மற்றது எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் தான் சப்போர்ட் ஆகுது. ஸோ நம்ம எல்லோரும் பெரும்பாலும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 3 ஆப்பும் ஸ்மார்ட் ஃபோனில் ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் ப்ளே ஸ்டோரில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இயர்ரிங்ஸ் இவ்வளோ போடுறோம், சும்மா இவ்வளோ இயர்ரிங்ஸ் வந்துடுமா? எவ்வளோ பேர் அதை பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படிலாம் சம்பாதிக்க முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்களே. சும்மா அது கிடையாது. அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். எவ்வளோ கிலோமீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு தம்பி அந்த கண்டென்ட் சொல்லிகிட்டே இருந்தார், முகமத் ஃபவுசி 8811. அவர் எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ இதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு, அதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி நான் வந்து பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு வருஷமாக வந்து பைக் ரைட்லாம் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் என் வீடியோ ஃபியூச்சர் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தெரியும். நான் நிறைய இடம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் பைக்கில். அது ஒரு குரூப், நம்மளுக்கு பைக் ரைடர்ஸ் குரூப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சாங்க. அது மூலிமா அப்படியே ஆல்மோஸ்ட் வால்பாறை, தமிழ்நாடு, கேரளா, கொடைக்கானல், கொல்லிமலை ஹில்ஸு எல்லாமே பைக்கில் ரைட் பண்ணியிருக்கேன். அதனாலவும் என்னன்னு தெரியல, எனக்கு பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர் பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூவாக ஓட்டுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு
இங்கேருந்து இப்போது தேனி போகிறோம், மூணாறுலாம் போகிறோம் அப்படின்னா காலைல கிளம்புனா நைட்டு போயிடுவோம் மூணாறு. அப்போ எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுப்பேன் டைமு, மதியம் சாப்பிட எடுப்பேன், அதோட நைட்டு போய் டெஸ்டினேஷன் சேர்ந்துடுவேன். அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அப்போது ரைட் பண்ணுறது, எனக்கு பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பேசிக்காக இது பண்ண முடியுது என்னால். நான் நினைக்கிறது அப்படி தான். அதனால் மட்டும்தான் பண்ண முடியுது. ஈஸியாக ட்ரைவ் பண்ண பிடிச்சாதான் இப்படி பண்ண முடியும். அதனால் நான் அந்த 3 ஹவர் காலைல ஸ்டார்ட் பண்ணேன்னா 7 to 10 கண்டினியூவாக ஓட்டுவேன். டிஃபன் சாப்பிடுவேன், திருப்பி 12 o'clock வரைக்கும் ஓட்டுவேன், வீட்டுக்கு வந்துடுறேன். இந்த 5 ஹவர்ஸ் நான் வந்து போடுற எஃபர்ட் எல்லாருக்கும் தெரியணும். இவ்வளோ இயர்னிங்ஸ் மட்டும் இருக்கா, இப்படி சம்பாரிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது ஒரு தப்பான ஒரு இதில் வந்து வண்டி எடுத்துகிட்டு யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. இவ்வளோ இருக்குது, நம்மளும் எடுத்துடலாம், பண்ணிடலாம். பட் அதுக்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியணும். கண்டினியூவாக ரைட் பண்ணுறேன் நான். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எவ்வளோ கிலோமீட்டர் நான் ஒரு நாளைக்கு ரைட் பண்ணுறேன் அப்படின்னு ஸோ டீட்டெயிலாக நான் போட்டேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை கன்சிடர் பண்ணுங்கள். என் அளவுக்கு ட்ரைவ் பண்ணணும், அதான் முக்கியம். அவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடாது. மற்றவங்கள மாதிரி நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். எல்லாருமே அப்படி பண்ண முடியாது இல்லைங்க. போகிறாங்க, ஒரு இடத்துல நிற்பாங்க, நல்லா நிற்பாங்க, டீ சாப்பிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது. நான் வண்டி இங்கேருந்து எடுத்தேன்னா நான் தான் சொல்கிறேன், கன்னியாகுமரி வரைக்கும் நான் போயிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன்னா அப்போ தெரிஞ்சுக்கங்க நம்மளுக்கு கெப்பாசிட்டி, பைக் ஓட்டுற அந்த கெப்பாசிட்டி எப்படி இருந்திருக்கும். அதே தான் நான் ஆட்டோலையும், அதுக்காக தான் நான் தைரியமாக இறங்கினேன். இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்காக தான் எனக்கு ட்ரைவ் பண்ண பிடிக்கும். அதுக்காக தான். ஓகே, இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ எஃபெக்ட் இருக்குது இதில், சும்மா எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய பேர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட் உங்களால் போட முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க. குட் நைட் எல்லாருக்கும்.